உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நடிகர் ரவி மோகனுக்கு என்னதான்பா ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பலரும் முன்வைக்கிறார்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான நடிகர். அவர் நடித்த படங்களில் அவ்வளோ தேர்ந்த படங்கள் மிக முக்கியமாக ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான ஒருத்தர். அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே ஒரு காதல், அந்த காதலுக்குள்ளே சில விஷயங்கள், அதெல்லாம் பெரும் சர்ச்சையாக கடந்த சில வருடங்களாகவே போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நேற்று ரவி மோகன் அவர்கள் வீட்டில் இருந்த 2 பணியாளர்கள், பெண் பணியாளர்கள், வேலைக்காரிகளை சிறைப்பிடிச்சு வச்சுட்டாரு அவர்களுடைய மகள்களோடு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. என்னதான் ஆச்சு அப்படின்னு, நீலாங்கரையில் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கார் பொழுது ரவி மோகன். அந்த வீட்டில் அவருக்கு 2 பெண் பணியாளர்கள் மகனோடு வந்து வேலை பார்த்துருந்துக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகுது, 100க்கு ஃபோன் போகுது, அவசர போலீஸ் 100க்கு ஃபோன் போகுது. இதுமாரி ஒரு நடிகருடைய வீட்டில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. எந்த ஏரியா அப்படின்போது நீலாங்கரை அப்படின்னு. உடனே நீலாங்கரை போலீஸுக்கு தகவல் போகுது. அவங்க போய் பார்க்குறாங்க, இது நடிகர் ஜெயம் ரவியோட வீடு, அதான் ரவி மோகனோட வீடு. போனோன்னு 2 பேர் அடைச்சி வச்சுருக்காங்க, வெளியே கூப்பிடுங்கன்னு சொல்லி. என்னென்னு விசாரிச்சப்போ எங்கள் வீட்டில் இருந்ததை திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதாக ஊடகங்கள் வந்த தகவல் இது. அப்புறம் காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க, இங்கே திருடிட்டாங்கன்னா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க, போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள், அதை விட்டு வீட்டில் பூட்டி வச்சா என்னங்க அப்படின்ற பெரும் சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி ஒரு பர்சனல் வாழ்க்கை சரியில்லைன்னா ஒரு மனிதன் எப்படிலாம் மாறுவாங்க, என்னெல்லாம் ஆகுன்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம், நாம் சொல்லிங்க சோஷியல் மீடியாவில் ஒரு விவாதம் ஒரு பக்கம் போயிடும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவருடைய நண்பி அல்லது காதலி யார் வேணாலும் சொல்லலாம், கெனிஷா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பதிவு போட்டாங்க. எனக்கும் இந்த சென்னைக்கு தொடர்பே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், என் வாழ்க்கையில் விரக்தி ஆகிடுச்சு, அத்தனை மனிதர்களும் போலியான மனிதர்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டு கிளம்பினோடனே ரவி மோகன் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ஓன்னு கத்தி பயங்கரமாக ஹைப்பர் ஆகி கத்தி இது பண்ணி, என் பசங்களை பார்க்க விடல, எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்வு, என்னை வந்து துன்புறுத்துகிறாங்க, எனக்கு காசுக்காக பார்க்குறாங்க, என்னென்னமோ பேசி கீசி கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு விவாகரத்து வாங்குற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் நான் திரைப்படங்களில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாச்சு. ஏற்கனவே ரவி மோகன் ஸ்டுடியோன்னு தயாரிப்பு நிறுவனம் இருக்குது, ஏற்கனவே கமிட் ஆனது ஒன்று இருக்குது, யோகி பாபு நடிக்க இவர் டைரக்ஷன் பண்ணுற ஒரு படம் இருக்குது, என்னப்பா இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காருன்ற மாதிரி பல சர்ச்சைகள் ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காதலி கெனிஷா விட்டுட்டு போனதுனால இவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. ஒரு நல்ல நடிகரை ஏன்பா இப்படி வந்து இந்த வாழ்க்கை வந்து இப்படி பாடாப்படுத்துது, எதிரி கூட இந்த நிலைமை வேணாம் அப்படின்னு பல கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டிருந்தார் அவருடைய மனைவி ஆர்த்தி அவர்கள், முன்னாள் மனைவி கூட சொல்லலாம். அவங்க வந்து இது மாதிரி கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்கும் பொழுது இவர் அது சம்மந்தமாக ஊடகங்களில் பேசுகிறாரு, இது என்னங்கன்னு அவர் பயங்கரமாக மன்னிப்பு கேட்டாப்புல, தெரியாதனமாக பேசிட்டேங்க, உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னு. எல்லாரும் வேண்டது என்னென்னா, எம்ப நல்ல மனுஷன்பா, அவர் பாட்டுன்னு தொடர்ந்து நல்லா நடிக்கிட்டோம். ஏன்னா இந்த பிரச்சனை நடந்தப்போ அவருடைய வீடு ஈசிஆரில் இருந்துருக்குது. ஈசிஆரில் இருந்து கையில் காசு இல்லாமல், அவர் சொன்னது தான், காசு இல்லாமல் கார் சாவிலாம் பிடுங்கப்பட்டு 10 பைசாலாமல் ஒரு கேப் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வேளச்சேரி வரைக்கும் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு. வேளச்சேரியில் அவருடைய நண்பர் வீடோ யார் வீடோ இருக்குது பொழுது, அங்கேருந்து நான் அப்படியே உட்காந்து நடந்து வந்தேன் நான், அப்படியாப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நான் அப்படின்னு. ஏன்னா 2 தரப்பையும், ஆர்த்தி தரப்பில் ஒரு பதில் சொல்லுவாங்க, இவங்க தரப்பில் ஒரு சொல்லுவாங்க, வழக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் பார்த்தா தான் உண்மையான எதுனான்னு தெரியும், உட்காந்து 1000 பேசிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த வேலைக்கார பெண்களை ஏன் நீங்கள் வந்து ஒரு அறையில் பூட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் சர்ச்சையாகி போச்சு. ஒரு உண்மையிலேயே அவங்க திருடிட்டாங்களா, இல்லது வேணும்னே இது பண்ணாரா, அது இந்த மகனோட அவங்க கூட்டின்னு வந்துக்கிற மகனா அல்லது யாருன்னு தெரியல, தெரிஞ்ச பையனான்னு தெரியல, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட ஏன் அடைச்சி வைக்கணும், ஏன் இதுக்கு தேவையில்லாத வேலை? கெனிஷா போனதுலேருந்து ஒரு மாதிரி ஆயிட்டார் இவர். சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாத பொருளாகவே மாறி இருந்தது. அது எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த நடிகர்கள் அல்ல நடிகர் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பந்தம் ஒன்று இருக்கும், அது வேலையாட்களுக்கு.
ஒரு பந்தம் இருக்கும். நீங்கள் 1000 தான் இதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஏங்க அஜித் தன்னிடம் வேலை பார்த்த 12 பேர், அப்போதுலேருந்து 12 பேர் அவ்வளோ நம்பிக்கையானவர்கள், எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காதவர்கள், அஜித் பெரிய ஸ்டாராக இல்லாத பொழுது இருந்தவர்கள், பெரிய ஸ்டாரான பிறகு ஒரே மனநிலையில் இருக்கிறவங்க, அவங்க 12 பேரையும் கூப்பிட்றாரு. என்ன எப்படி இருக்கிறீங்க நீங்கள் என்னன்னு விசாரிக்கிறார். சும்மா சாதாரணமாக விசாரிக்கிறார். 12 பேருக்கு சொந்த வீடு கிடையாதுங்க, சொந்த வீடே கிடையாது. அவங்களுக்கு ஒரு இடத்த பார்த்து ஓஎம்ஆரில் சொந்த வீடு கட்டி, அந்த வீடு கட்டுறது கூட அவங்களுக்கு தெரியாது, வந்து ஒரு சர்ப்ரைஸாக அந்த வீட்டு சாவியை வந்து அவங்க கையில் கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய மனசு. காரணம் என்னன்னா, அந்த வேலையாட்கள் அவ்வளோ நம்பிக்கையான ஒரு நபர்களாக, அவர்களுக்கு உண்மையானவர்களாக, அவர்களிடத்தில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காதவர்களாக, மிக முக்கியமான ஒரு விஷயம் தாங்க அது. நீங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று அது. ஏன்னா பெரிய நடிகர் வீட்டில் இருக்கிறோம், அவங்களாம் பெரிய சம்பளம் வாங்குறாங்க, 7 கார் வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாண்ணே, நம்ம போய் இடையில ஏதாவது காசு கேட்கலாம், இடையில அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வேலை என்ன, நாம் யார், வேலைக்காரங்க. நம்ம வந்தோமா, வேலை செஞ்சோமா, கிளம்புவோம். யாரோ ஒரு நடிகர்கிட்ட ஒரு லைட்மேன் போய் பத்திரிக்கை வைக்க போனாராம். பத்திரிக்கை வைக்க போனோன்னே என்னங்கன்னாராம். இல்லைங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தேன். என்கிட்ட காசு கேட்குறதுக்கு தானே வந்தீங்க நீங்கள் அப்படின்னாராம் அவர். அப்படி தலையை சொரிஞ்சிருக்காரு. ஸ்டுடியோவில் நீங்கள் ஒரு லைட்மேன், நான் ஒரு நடிகர். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அங்கேயே 2 பேருக்கான உறவு முடிஞ்சு போச்சு. நீங்கள் இது மாதிரி வந்தால் என்ன அர்த்தம், அந்த தலையை சொரித்து இது பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி அந்த நடிகர்கிட்ட எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்களோ தெரில, கோவப்பட்டிருக்காரு. அடுத்த நிமிஷம் வந்து ஒரு தொகையை கொடுத்து அமைச்சிருக்காரு. இப்போ இவங்களும் என்னன்னா, நாம் ஒரு நடிகர்கிட்ட இருக்கோம், அவங்க ஒரு முதலாளி, அவங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதிப்பாங்க, நாம் ஒரு வேலையாட்கள், அவ்வளோதான். நம்ம வேலை செஞ்சோமா வந்தோமான்னு இருக்கணும். எங்கள் கோவிட் 2வது அலை முடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரடங்கு இதெல்லாம் வந்து தளர்த்தி இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து எல்லாரும் இடைவேளை விட்டு போகணும், மாஸ்க் இருக்கணும், கண்டிப்பாக யார் கூட நெருக்கமாக இருக்கக்கூடாது, பொதுவெளியில் யாரும் வந்து இதுவாகக்கூடாது, தியேட்டர் கூட ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் உட்காரணும், தியேட்டரில் கூட்டமே வருமான்ற அளவுக்குலாம் ஆகிப்போச்சு. அந்த நேரம் வந்து திருமணத்திற்கு ஒரு இது கொண்டு வந்தாங்க, கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. 20 பேருக்கு மேலே கலந்துக்கூடாது, 15 பேர் 20 பேருக்கு மேலே கலந்துக்கூடாது. நீங்களே முடிவு பண்ணுங்க, பொண்ணு வீடு புள்ள வீடு எவ்வளோன்னு. அதுக்கு மேலே யாராவது வந்தாங்கன்னா ஃபைன் அடிப்பானாங்கன்னு ரெய்டெலாம் வந்த சம்பவங்கள் இருக்குது. இது என்னென்னா மக்களுக்கான பாதுகாப்பு. ஏன்னா கோவிட் சமயத்தில் அவ்வளோ பேருக்கான பாதிப்பு இருந்தது, எத்தனை உயிர்கள். அப்போ ஒரு நடிகர் வீட்டில் 40 வருடமாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பணிப்பெண்ணுடைய மகனுக்கு திருமணம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா வேணாம் நீங்கள், ஏன்னா முக்கியமான நடிகர், அவர் உடல் ரொம்ப பாதுகாப்பு. எல்லாம் நடிகர்களே பொதுவாக வந்து உடலை பார்த்துப்பாங்க அவங்க. காரணம் என்ன, அதான மூலதனம். இது மாதிரி கோவிட் மாதிரியான சமயத்தில் பல நடிகர்கள் வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, கபசுர குடிநீரே குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தப்பு சொல்ல, ரொம்ப நல்ல விஷயம் வந்து. அவங்களுக்கு உடம்பை வச்சு தான் சம்பாத்தியமே. உடம்பு நல்லா இருந்தால் அவங்க போய் நடிக்க முடியும். உடம்பு கட்டுமஸ்தாக இருந்தால் தான் அந்த கேமரா முன்னாடி பிரமாதமாக இருக்க முடியும். அந்த நடிகர் அவங்களே போய் சொல்லிட்டாங்களாம், நீங்கள் வேணாங்கன்னா அவர் ஒரு தொகையை கையில் கொடுத்துட்டார். அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவர் அவர். வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை, வரக்கூடாது, வேணாம், அந்த அம்மா வேணான்றாங்க, வேணாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பூரூரில் கல்யாணம். அலோடு வந்து கம்மியான பேர் தான், அவங்களும் பெருசாக கூப்பிடல. அதனாடி மனசு தாங்கவே இல்லை. 40 வருடம் நம்ம வீட்டில் இருந்தவங்க, அவங்களுக்கு கணவன் இல்லை, கணவன் மனைவி 2 பேருமே இருந்திருக்காங்க, கணவன் இல்லை. அந்த பையனை நாம் தூக்கி வளர்த்த பையன் ஒரு திருமணம் நடக்குது, என் பையன் மாதிரி அவரால் பொறுத்துக்க முடியல. வீட்டில் அவங்க ஒய்ஃபும் வந்து வருத்தப்படுறாங்க, நீங்கள்லாம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த திருமணம் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த திருப்பூரூர் முருகன் கோயிலில் போய் இவர் இறங்குறாரு. அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ அழுக. அந்த அம்மா அந்த பையனுடைய அம்மா அழறாங்க. அந்த பையன் வந்து தேம்பி அழறான். அவர் போய் நின்று இதுவாக இருக்க சொல்கிறார், ரிலாக்ஸாக இருங்கன்றாரு. அவர் கண்ணு கலங்குது. காரணம் என்னன்னா, அந்த 40 வருஷத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவங்களுடைய சுக துக்கங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருப்பாங்க, இவங்களுடைய அன்பு எவ்வளோ இருந்திருக்கும். ஒரு 40 வருஷம் ஒரு வேலைக்காரங்களாக இருக்காங்களா, எவ்வளோ பெரிய விஷயம் வந்து அது செய்தியாக வந்தது. அது உணர்ச்சி வசப்பட்டு அவர் கண் கலங்கின ஒரு விஷயம் இருக்குது. அவர் யாரெல்லாம், நடிகர் விக்ரம், அவங்க வீட்டில் மேரி, ஒளிமாறன் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க பையன்தான் தீபக் சின்ன குழந்தையிலேருந்து அவர் வளர்த்துருக்காரு, அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. துருவ இருக்கார் இல்லையா, துருவுக்கு அண்ணன் மாதிரி
அப்படி இருந்து எவ்வளோ ஒரு பாண்டிங் பாருங்க. 40 வருஷம் சாதாரண விஷயமா? விக்ரம் அப்போ பெரிய ஸ்டாராக கூட இல்லை. இதுதாங்க உண்மையான அன்பு. இதுதாங்க. அதே வேலையில் எல்லா வேலைக்காரையும் நம்பிட முடியுமா அப்படின்னா அதுவும் நம்ப முடியாது. எல்லா வேலைக்காரங்களும் நம்ப முடியாது. அதுலேயும் இருக்குதுல்ல. இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த நடிகர் பேரை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதுக்கு சொன்னோம்னா நமக்கு ஒரு நடந்த சம்பவம் தான், செய்தித்தாள்களில் வந்தது தான். 8 மாதத்துக்கு முன்னாடி டி நகரில் தான் அவருடைய வீடு இருக்குது. அவருக்கு வந்து தனி பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கார். அந்த நடிகருக்கு, ஒரு பெரிய நடிகர். அவர்கிட்ட தங்கம் வாங்கி தரதா, குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தரதை சொல்லி ஒரு மோசடி நடந்திருக்குது. அந்த மோசடி பண்ணவங்க யாருன்னா அந்த நடிகர் வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்கார பெண்மணி. போய் அந்த தனி பாதுகாவலர் போய் நடிகர்கிட்ட முறையிட்டு இருக்காரு. அவங்க போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வந்து விசாரித்த போது தான் இந்த பெண்மணி இவர்கிட்ட கிடையாது, பல இடங்களில் இது மாதிரி குறைந்த விலைக்கு நான் நகை வாங்கி தரேன்னு சொல்லி அப்படி ஏமாத்திருக்காங்க. அப்புறம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் யார் வேலைக்காரங்களோ அவங்கள என்கொயரி பண்ணி வச்சுருப்பாங்க, விசாரிச்சுப்பாங்க. அதுதான் முறை. காவல் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து புதுசாக வேலைக்கு வராங்களா, வேலைக்காரங்க வைக்க போகிறீங்களா, அவங்களுடைய ஐடி கார்டு என்ன, அவங்க என்ன பின்புலம், இதெல்லாம் வந்து ஸ்டேஷன் ஒரு காப்பி கொடுங்கன்றாங்க. நீங்கள் விசாரிச்சதெல்லாம் கொடுங்க அவங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய குற்றப்பின்னணி என்ன, இதெல்லாம் கேட்கணும்னு. இந்தியில் வந்து கோவிந்தான்னு ஒரு நடிகர் இருக்கார். பயங்கர பிரபலமான நடிகர். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் வந்து புதுசாக சேருது. 1 மாதம் 2 மாதம் இவங்க கோவிந்தாவோட மனைவி பார்க்குறாங்க அந்த வேலைக்கார பெண்ணை. வந்து பார்த்தவொடனே அது வேலை செய்கிறத விட்டுடுச்சு. ஒரு நடிகர் வந்து அவர் அப்படி போகிறத வரத்த, அவர் சாப்பிட்றத ஒன்றும் தவறாக இல்லை, அது ரசிக்கிறது, அதை பார்க்குறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, அந்த பெண்மணி, அந்த வேலைக்கார பெண்மணி அந்த நடிகரை வந்து தெரியாமல் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துருக்குது. இது ஏதோ தவறான ஒரு இது, யாரோ உள்ளே வந்து உளவாளிங்க வந்துட்டாங்க போலன்ட்டு அந்த நடிகருடைய மனைவி, கோவிந்தாவுடைய மனைவி ஒரே பதட்டமாகி கோவிந்தான்ற அளவுக்கு ஆகி அந்த வேலைக்காரியை பிடிச்சி, அதுக்கப்புறம் கணவனுக்கு அவருக்கு வந்து தகவல் சொல்லி அப்புறம் விசாரிச்சு வந்து அடிக்காதீங்க என்னன்னு கேட்ட பிறகு அந்த பெண்மணி நல்ல வசதியான வீட்டு பெண்மணி, இவருடைய தீவிர ரசிகை. பாருங்க எப்படிலாம் தீவிர ரசிகை, தன்னுடைய ஆஸ்தான நாயகனை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணுத்துக்காக இந்த பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க தெரியுங்களா, வேலைக்காரர்கள் தேவைன்னு, அதை படித்து வந்து பாம்பேயில் இந்த வீட்டில் வந்து சேர்ந்துட்டுக்குது. சேர்ந்துட்டு இந்த வேலை செய்கிறத விட இப்படி பார்க்குறது வந்து நடிகரை பார்க்குறது தான் வேலையாக இருந்திருக்குது. வந்து அதன் பிறகு பிடிச்ச பிறகு தான் அவங்க பெரிய ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்த பெண்மணி. இப்படிலாம் கூட சம்பவங்கள் இருக்குது. வந்து இதெல்லாம் மீறி என்ன காரணத்துக்காக உண்மையாக இவர் வந்து அந்த வீட்டில் அந்த 2 பெண்மணிகளையும் சிறைப்பிடித்தார்? ஏன் அந்த பையனோடு போட்டு இவர் வந்து வீட்டில் பூட்டி வைக்கணும்? உண்மையாக அவர்கள் என்ன நகை திருடினார்கள், இல்லது வேற ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குதா? இவருக்கு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆகிட்டாரா ரவிமோகன், இல்லது அவங்க வந்து உண்மையான வேலைக்காரங்களா, இவரை யாராவது கண்காணிக்க வந்தவங்களா? எதுவுமே இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் தெரியல. போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி ஒரு அற்புதமான நடிகர், அந்த நடிகருடைய வாழ்வில் ஒரு பெண் குறுக்கிட்டு அந்த வாழ்வு சரியாக அமையாமல் அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு நம்ம பேசிடலாம். அதை தாண்டி அனுபவிக்கிறது பேரு, புகழ், பணம், ஒரு வளரக்கூடிய நடிகர். இப்போ நமக்கு பின்னாடி வந்த நடிகர்லாம் உச்சத்தில் போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற வேதனை கண்டிப்பாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.